மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஆடியோ ஒன்று நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதை கொஞ்சம் கேளுங்க. அதில் பேசக்கூடிய பெண்ணுடைய வயது 24 தான். அந்த பெண் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. என்னவா வேலை பார்க்குறாங்க விஷயங்களை அவங்களே சொல்லுவாங்க. இது நடக்கிறது தூத்துக்குடி பகுதியில். இதை நம்ம ஏன் வெளியிடுறோம் அப்படின்னா, சமீபத்தில் ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலத்தை கடந்த ஒரு மாதம் எழுதி தள்ளினாங்க. அப்பவும் எந்த பெரிய நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த காவல்துறையால் ஏற்படுத்தக்கூடிய தவறுகள் இருக்குல்ல, இது எதையுமே மீடியா எல்லாம் ஊத்தி மூடுறாங்க. அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட கூட சேர்க்கணும் பார்த்துக்கிறாங்க. இதே 4 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா வந்து எல்லாம் கத்தியிருந்தாங்க. இன்னைக்கு எந்த சம்பவம் வந்தாலும் சரி எல்லாரும் கப்பிச்சு மூடுறாங்க. மீடியா முதல்ல ஊத்தி மூடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல இந்த சம்பவம் ரொம்பவும் வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு பெண் படிச்சு முடிச்சு ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்து அது தனக்கான பொருளாதார நிலைமையில தனிச்சு நிக்கணும், தன்னுடைய காலில் நிக்கணுன்றதுக்காக பெற்றோர்கள் பாடுபட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புறாங்க. நடக்கக்கூடிய சம்பவத்தை அந்த பொண்ணே சொல்லுது கேளு. சார், என்னோட பேர் சங்கீதா. நான் தூத்துக்குடியில் 24 இயர்ஸ் ஓல்டு. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மர்ச்சன்டைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில் வந்துட்டு தென்மலை தென்குமரன், அவன் ஆக்சுவலாக ஒரு ஹெச்எஸ் ரவுடி சார். அவன் நான் போயிட்டு வரும்போது வந்துட்டு காரை வச்சு இடிக்கிற மாதிரி, அப்புறம் வல்கராக ஆக்ஷன்ஸ் காமிக்கிற மாதிரி அப்படி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். லாஸ்ட்டாக டிசம்பர் 24 பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே வாக்கிங் போயிட்டுருக்கும் போது திரும்பவும் அவன் வந்துட்டான். வந்து திரும்பவும் ஒரு மாதிரி செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டான். அப்போது நான் பயந்து அன்னைக்கு நான் என்னோடய வீட்டுக்கு ஓடிட்டேன். இது சம்மந்தமாக வந்துட்டு நான் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவங்க அதை விசாரித்து ஆக்ஷன் எடுத்தாங்க. எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நியர்லி அவன் ஒரு 1 மந்த்து ஜெயிலில் தான் இருந்தான். அதுக்கடுத்து அவன் வந்துட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே என்னோடய வீட்டுக்கு கத்தியோட மிரட்டுறதுக்கு வந்துட்டான், அவன் மேலே கேஸ் கொடுத்ததுக்கு. நான் ஒரு ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட்டில் தான் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி நான் ஓடிட்டேன் பின்வாசல் வழியாக. இது சம்மந்தமாக வந்துட்டு நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சிப்காட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க ஓகே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. பெட்டிஷன் வாங்கி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 டேஸாக வேறு டீம்லேருந்து வந்துட்டு கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த கேஸ் விஷயமாக விசாரிக்கணும். நானும் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். பட் எந்த வித ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அவன் ஸ்டில் வெளியே தான் இருந்தான். அப்போது இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும்போது எதனால் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு தானே சொன்னீங்கன்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் டிஎஸ்பி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்டைரக்டாக தெரிஞ்சது டிஎஸ்பி தான் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறதா தெரிஞ்சுது. அது சம்மந்தமாக வந்துட்டு நான் February 11 வந்துட்டு டிஏஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி டிஎஸ்பி இந்த மாதிரி பயாஸ்டாக இருக்காங்க அக்யூஸ்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆர்டரில் வந்துட்டு இவங்க அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டாங்க. பட் ஸ்டில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. அப்போது இதுக்கு நான் வந்துட்டு சிஎம் செல் பெட்டிஷனில் வந்துட்டு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் டிஎஸ்பி மேலே. அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு மிஸ்டேக்குன்னா, அவங்களோட இதுக்கே டிஎஸ்பி ரூரல், அவங்க பேர் சுதீர், அவங்களுக்கே வந்துட்டு விசாரணைக்கு அசைன் ஆயிடுச்சு. இதோட வெஞ்சன்ஸில் வந்துட்டு அந்த அக்யூஸ்டுக்கிட்ட என் மேலே வந்துட்டு அவன்கிட்ட ஒரு பிசிஆர் கம்ப்ளைண்ட் வாங்கி அதை எனக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக வந்துட்டு நாங்கள் கேட்கும்போது எஸ்பி கிட்ட வந்துட்டு ரீச் பண்ணுங்கள், எஸ்பியோட ஆர்டரில் தான் நான் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சைமல்டேனியஸாக நான் சிஎம் செல் பெட்டிஷன் கொடுக்கும்போதே நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் கொடுத்துருந்தேன். பட் அதுவும் வந்துட்டு இப்போது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பிக்கு தான் வந்துட்டு ஃபார்வர்ட் ஆகிருக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி. பட் இந்த எஃப்ஐஆரே அவங்களோட ஆர்டரில் தான் போட சொல்லியிருக்கும் போது அவங்க எனக்கு எந்த அளவுக்கு ஃபேராக வந்துட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலை சார். நான் என்னோடய லாஸ்ட் ஹோப்பாக வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு உங்களை ரீச் பண்ணுறேன். நீங்கள் உங்களை என்ன தங்கச்சி மாதிரி நினச்சி எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். இப்போ இந்த விவகாரம் நடக்கிறது தூத்துக்குடி பகுதியில். இந்த பெண்ணுடைய பேர் வந்து சங்கீதா. இவங்களோட வயது 24. இவங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இவங்க யார் மீது புகார் கொடுக்குறாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடியான தென்மலை தென்குமரன் அப்படின்றவர் மீது புகார் கொடுக்குறாங்க. இந்த முதலாவது புகார் எப்போ கொடுக்கப்படுது அப்படின்னா, சென்ற வருடம் டிசம்பர் மாதம் கொடுக்கப்படுது. என்னன்னு கொடுக்கப்படுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வேற விதமான கதைகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை நம்மளே ஒரு அசம்ஷனுக்கு போகிறதுக்குனா வாய்ப்பு உண்டு. இவங்க 2 பேருக்கும் முன்பு அறிமுகமே கிடையாது. இவங்க யாருன்னே தெரியாது. அன்னைக்கு தான் அவங்க தெரியுது. அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட சங்கீதான்ற பெண் பைக்கில் போகிறாங்க. எதிர்த்தாப்புல காரில் வரக்கூடிய நபர் அவர் முட்டுற மாதிரி வராரு. வந்துட்டு கொஞ்சம் விலகி போனோடனே அந்த பெண் விழுந்துடுறாங்க. இதற்கு அடுத்த சில நாட்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மீண்டும் அவங்களை தொந்தரவு பண்ணுறாரு. இந்த முறை அவரை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. அசிங்கசியமாக ஆபாச வார்த்தைகளை சில சொல்கிறார்.
இதனால என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க காவல்துறையில புகார் கொடுக்குறாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா கூட சில நாட்கள்ல அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தான் இந்த பொண்ணுக்கே தெரியுது அவன் ரவுடின்றது. அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குன்னு தெரியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தயக்கமே அவங்களுக்கு ஏற்படுது. இந்த வழக்குல அவர் என்ன பண்றாரு, கைது செய்யப்படுகிறார். கைது செஞ்சு உள்ள போயிட்டு வெளியே வந்து 45 நாள்ல வெளியே வந்து நேரா கத்திய தூக்கிட்டு எங்க போறான், நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். நான் என்ன முதலாவது கேள்வி கேட்கிறேன்னா, அவன் ரிலீஸ் ஆகிறான்னு தெரியுது. அவன் ரிலீஸ் ஆனது நேரா பழி வாங்குறதுக்கு அவன் ரவுடின்னு தெரியுது. அவன் நேரா அந்த பொண்ணு 24 வயசு பொண்ணு வீட்டுக்கு போனா, அது ஒரே பொண்ணு. 2 வயசான அம்மா அப்பா வச்சுட்டு உட்காரு. அவன் வீட்டுக்கு போறானா, இந்த அறிவு நமக்கு வேணா காவல்துறையினருக்கு அவன் எங்கே போவான்றது. அவன் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு அதை செய்யறாள், அன்னைக்கே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருந்தா திரும்ப தூக்கி போட்டு 4 குத்து குத்திருந்தா சரியா இருக்குமா இல்லையா? அவன் போய் அவன் வீட்டில் மிரட்டிட்டு சாவகாசமா கிளம்பி போயிருக்கான். நீ அடுத்த தடவை உன்னை வெட்டி கொல்றேன் அதை சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திரும்ப புகார் கொடுத்து பார்க்குது. எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஏற்கனவே மயான அமைதியில காவல்துறை இருக்குது. இந்த பொண்ணும் அலையாத அலைச்சல் கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பவும் தொந்தரவு கொடுக்கும். திரும்பவும் தொந்தரவு கொடுத்து இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே ஆபாசமா பேசுறான். இதனால போய் கடந்த 1 மாதங்களா அலைஞ்சு எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவங்க மீடியா கிட்ட ஏதாவது சந்திக்கும் போது தான் எங்களுக்கு இந்த விஷயங்களை அனுப்புறாங்க. அப்போ நாங்கள் கிட்ட இருந்தா உங்களுடைய வாய்ஸ் நோட்டாவே அனுப்பிடுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ மக்கள்கிட்ட சொல்லிருங்க. அதை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்றோம். இது எல்லாமே நாங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டோம். இது உண்மை. இந்த நிலைமையில இந்த விஷயங்களை அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, வேறு சில பத்திரிகைகளுக்கு நீங்க மூவ் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தப்ப அவங்க மற்றவங்க நபர்களையும் தொடர்பு கொள்றாங்க. இது கொஞ்சம் வெளியே வந்ததுமே மீண்டும் அந்த நபரை கைது பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. மிக தாமதமா நடவடிக்கை நான் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன கேளுங்க. அது என்ன பண்ணா, இப்ப இந்த 2வது முறை கைது செய்யப்படுறாருல, அதுக்கு அடுத்து 20 நாட்கள் அந்த ஆள் வெளியே வந்து அந்த தென்குமார் இருக்கார்ல, அந்த குறிப்பிட்ட நபர் இந்த பெண் மீது ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறாரு. இதுதான் நீங்க காமெடியா இருக்கும். அதை நீங்க படிங்க. அதன் அடிப்படையில் இந்த பெண் மீது SC/ST வன்கொடுமை சட்டம் இல்லையா, அதுல வழக்கு பதிவு வச்சிருக்காங்க. அந்த புகாரை படிச்சீங்கன்னா உங்களுக்கே காமெடியா இருக்கும். அது என்ன சொல்லனா, நான் ஒரு நாள் முருங்கை மரம் வெட்டிக்கிறேன், 2-3 பேர் வச்சு வெட்டிக்கிறேன். திடீர்னு ஒரு பொண்ணு போச்சு, என்னை அசிங்கமா திட்டிட்டு போச்சு. அதை யாரும் நான் தேடி பார்த்தா அந்த பொண்ணு 4 இடத்துல விசாரிச்சு இந்த இடத்துல வேலை பார்க்க தெரிஞ்சு. நான் போய் பார்த்தா தெரியுது அந்த பொண்ணு என் மீதே 2 எஃப்ஐஆர் பதிச்சிருக்கு. ஓ, நீ கைது பண்ணி போதெல்லாம் தெரியல, அதை தாண்டி போகும்போது தெரியல, திடீர்னு ஒரு தேடி பார்த்தாரா, ஊரா விசாரிச்சு பார்த்தாரா, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை நம்ம 2 எஃப்ஐஆர் கொடுத்து ஜெயிலுக்கு போறதுக்கு இந்த பொண்ணு காரணம் தெரிஞ்சான். எவ்வளோ கதை விடுற. இது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் வச்சு நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க, உங்களுக்கு வெக்கமே கிடையாது. ஒரு பொண்ணு 24 வயசு பொண்ணு, அது 2 வயசானவங்க வச்சுட்டு உட்காந்துருக்குது. அது ஏறக்குற 3 மாசமா அலையுது. எந்த பாதுகாப்புலாம் நினைச்சிருக்கீங்க? இன்னைக்கு தேதிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு தேதிக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டிலே இல்லை, வேறொரு தன்னுடைய தோழியை வீட்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கவேன். எந்த பாதுகாப்பும் இல்லாம ஒரு பொண்ணு தூத்துக்குள்ள 4 மாசமா ரவுடியோட போராடி இருக்குது. வெக்கமே இல்லாம அந்த பெண் மீதே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற இந்த லட்சணத்துல கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு கூச்சமே இல்லாம இது வெளியே வராமல் எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு முட்டாத கதவு இல்லைன்னு வச்சுக்கவேன். இந்த லைன்ல ஆட்சி அதிகாரத்தை நடந்துக்கிட்டு திராவிட மாடல் மண்ணாங்கட்டி மாடல் பேசிட்டு இல்லையா, அதோட வெக்கங்கட்ட செயல் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது கிடையாது, சொல்ல முடியாது. ஏன்னா நடிகர்களுக்கு இங்கே போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. அவங்க லீலா பேலஸ் போகலாம், இல்லாட்டி பார்க் போகலாம், எந்த ஹோட்டல் வேணா போகலாம். அவங்க பாதுகாப்பின்மை உணரவே தேவையில்லை. எல்லா பாதுகாப்பும் கொடுத்து போயிட்டு வாங்க, நாங்க இருக்குன்னு இருக்காங்க. யாரு இங்கே சென்னையில. மற்ற இடங்கள்ல தான் உண்டு தான் உழைச்சி வாழ் நினைக்கிறாங்க, அந்த பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. மற்றபடி வேற பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை. பதிவோட இறுதியாக இந்த நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு இன்னொரு வீடியோ வந்துச்சு. அதான் பயங்கர காமெடி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பேரும் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. யார் உன்னை அப்பான்னு கூப்பிட்டா, யாரா சொல்றான்னு பார்த்தா நம்ம முதலமைச்சர். ஏன் உன்னை யாரையா அப்பான்னு கூப்பிட்டது? எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போதை கடத்தல் மன்னனா பிடிச்சால ஜாஃபர் சாதிக், அவன் அப்பான்னு சொல்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லாடி இங்க எவையெல்லாம் கொள்ளை அடிக்கிறா, எவையெல்லாம் இந்த ஊரை தூக்கி போட்டு வாரி நக்கிட்டு போறானா அவையெல்லாம் உங்களை அப்பா கூப்பிடுற வாய்ப்பு உண்டு. மக்கள் யாரும் கூப்பிட்ட மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாவுக்கு ஒரு ரீல் ஓட்டுறீங்களே, கலைஞர் கருணாநிதி ஓட்டி ஊரெல்லாம் பரப்பி அதை பதிவு வச்சிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அப்பான்னு ஒரு டைட்டில் வச்சு பரப்பான்னு நினைக்கிறீங்க தெரியுது. அந்த டைட்டில் வாங்குறதா இருக்கட்டும், முதல் நம்ம அப்பா ஸ்தானத்துல இந்த ஊரை நடத்துறோமான்னு பாருங்க. நமக்கு காலைல விஷயம் 2 போட்டோக்கு ஸ்டில் கொடுத்தோமா, 4 பேருக்கு விளம்பரம் பண்ணோமான்னு தெரியும். இந்த நாடு எக்கேடு கெட்டு போனான்னு எவன் நாசமா போனான்னு சுத்திடும். அந்த லட்சணத்துல இங்க நடிகையை எவன் கையில் வச்சிருக்கான், அவன் பவர்ல இருக்கான். இங்க எவன் உழைச்சிருக்கானா அவனுக்கு எந்தவித பாதுகாப்பும் சுத்திக்கிறாங்க. இந்த லட்சணத்துல ஆட்சி நடத்திட்டு நான் உங்களை அப்பான்னு சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? எனவே அந்த 24 வயசு பொண்ணுக்கு அப்பாவெல்லாம் கிடையாது. நீ வழக்கம் போல ஒரு முதலமைச்சரா உட்காந்து பதில் சொல்லுங்க. ஏன்னா உங்க டிபார்ட்மெண்ட் தான் அது. உங்க டிபார்ட்மெண்ட்ல எந்த லட்சணத்துல வாழுதுன்னு பாருங்க. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 10 வயசு குழந்தைய 7 நாளா வச்சு இதே அம்சிக்கிற பகுதியில் வச்சு ஒருத்தன் மோசம் நடந்துக்கிட்டான். அவனை கூப்பிட்டு மிரட்டின இதே காவல்துறை தான் இந்த 24 வயசு பொண்ணு அலைய விடுது.
எதுவும் திருந்துறதே கிடையாது. போன வருஷம் இதுனா இந்த வருஷம் இது. எந்த இடத்துல திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருந்தோம். முதலமைச்சர் கூப்பிட்டு என்ன ஏது கேட்டா திருந்தோம். ஆனா யார் வாழ்றா? இங்க பிம்போட ஆட்சி நடக்குது. எல்லாரும் எவன் வேலை பொண்ணை கூடி தெரியானா அவன் ஃபுல்லா இங்க போலீஸ் டிரான்ஸ்பர் மூணு தலையிடுறான். லீலா பேலஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த லட்சத்தை நீ ஆட்சி நடத்திக்கிட்டு அப்பான்னு வேற கூப்பிடணும் ஒரு வருத்தம் வேறையா? வெக்கமா இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு?